சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். Left side OMR, right side ECR. நடுவுல உங்க ஸ்டெப் ஸ்டோன் சீக்ரெட் பிளாட்ஸ். Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 9626899268. சிஎம் வராரு, அதனால உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசு எந்த அளவுக்கு கையாளாகாத அரசுனா 5000 பேருக்கு மேலே வந்தால் நாங்கள் பாதுகாப்பு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போ இந்த அரசு எதுக்கு? தாவேகா தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. எஸ்ஓபி எங்களுக்கு எதிராகவே கட்டமைக்கப்பட்டது. ஆமாங்க, இது மாதிரி 4998 பேர் தான் வரணும்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு கண்டிஷன் இங்கே போடப்பட்டிருக்காங்க. உலகத்திலே இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு போடும். இந்தியாவில் யாருக்கும் போடாத கண்டிஷன்ஸ்லாம் இங்கே போடுறாங்க. அப்போ எதுக்கு போடுறாங்க? ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தான் இந்த எலெக்ஷனில் போரா நடக்குது அப்படின்றாங்க சார். இது கட்டமைக்கிறாரா சார்? இல்லைங்க, இதுதான் ரியாலிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் டெல்லி எடுத்துகிட்டு வராங்க. இது அசம்பிளி எலெக்ஷன். எதுக்கு எடுத்து மதவாதத்தை எடுத்து வர்றீங்க? இப்போ பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் கடந்த பாஜக எதிர்ப்பு பார்லிமெண்ட்டுக்கு தாங்க. இங்கே அவங்க 3% தேர் நாட் இந்த கேம்லேயே இல்லாதவங்களை எதுக்கு இவர் பேசிட்டு இருக்கணும்? அதிமுகன்னு வரும்போது ஊழலை பற்றி பேசணும், பாஜக எப்படி சரண்டர் ஆயிருக்காங்கன்னு பேசணும். அப்படி பேசினா ஏடிஎம்கே திரும்பி பேசும், திரும்பி இன்னும் பயங்கரமாக பேசும். இவங்க 10 வருஷத்தில் அடிச்சாங்கன்னா 5 வருஷத்தில் அதை விட ஜாஸ்தி இவங்க கொள்ளடிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்புன்றது மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்குல்ல? ரைட்டுங்க, அதுக்கு உண்மையான எதிர்ப்பு யாரு? நாங்கள் தானே. இப்போ எங்களுக்கு இவங்களை தூக்குனா தானே மக்கள் நம்புறாங்களா சார்? உண்மையிலே பாஜக எதிர்ப்பு தாவேகா கையில் எடுத்திருக்குன்றதை நம்புறாங்க. கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறது யாரு? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியும்? 2 கட்சியில் யாராவது? திமுகவே சொல்ல முடியும் பாஜக எங்கள் கொள்கை எதிரி சொல்லிட முடியுமா? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஹைவேஸ் அண்ட் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட், அதில் மட்டும் 60,000 கோடி ஊழல். 60,000 கோடி ஏவா வேலு. எல்லா துறையிலும் எவ்வளோ சார் இந்த வாட்டி? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி சொல்கிறாங்களாங்க. 4 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டே போடலாம். இவ்வளோ காசை இவங்க திருட்டினாங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? எண்ட் ஆஃப் 50 years 75 years ஓல்டுடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கோயிங் டு டூம் இன் ஃபியூ மந்த்ஸ். அவ்வளோதான். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேகாவை சேர்ந்த திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் நிறைய விஷயம் பேசியிருந்தார். ஸோ அவர் பேசின விஷயம்லாம் நிறைய விஷயம் பேசியிருந்தார் சார். அதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த வகையான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? தலைவர் எப்போ பேசினாலும் அதுதான் தாக்கமே. அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு எல்லாரும் அதை பற்றி தான் பேசுவாங்க. அரசியல் தலைவர்கள் உட்பட, ஊடகங்கள் உட்பட, டிஜிட்டல் ஊடகங்கள் உட்பட, பொதுமக்கள் உட்பட, மீம்ஸ் உட்பட எல்லாம் அதை பற்றி தான் வரும். ஸோ அதுதான் இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன். ஸோ அதில் ஒரு விஷயம் குறிப்பிட்டு பேசியிருந்தார் சார். தாவேகாவுக்கு இந்த கூட்டத்துக்கும் அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயத்தை கோடிட்டு பேசியிருந்தாரு. ஆனால் காவல்துறை தரப்புலேருந்து அது மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க? இல்லை, அனுமதியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4900 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 10,000 பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எங்களுக்கு முந்தா நாள், அதாவது கூட்டம் நடைபெறுவது இன்னைக்கு காலையிலனா அதுக்கு நாள் ஈவினிங் 4:30 to 5:30 அப்போ தான் ஃபைனல் பர்மிஷன் ஆர்டரே வருது. 2 மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எங்களுடைய கொள்கை பரப்பு செயலாளர் கூட சொல்லியிருந்தார், இது ஏற்கனவே நாங்கள் கேட்கும்போது சிஎம் வராரு, அதனால் உங்களுக்கு பர்மிஷன் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அரசு எந்த அளவுக்கு கையாளாகாத அரசுனா 5000 பேருக்கு மேலே வந்தால் நாங்கள் பாதுகாப்பு தர மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைப்பாடு எடுக்குது. அப்போ இந்த அரசு எதுக்கு? சொந்த மக்களுக்கு 5000 பேர் வந்தால் நாங்கள் பாதுகாப்பு தர மாட்டோம்னா இது என்ன அரசு? இது சொந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியாத அரசு எதுக்கு இது இருக்குது? கழிச்சிட்டு போக வேண்டியது என்ன? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. ஏங்க மக்கள் நீங்கள் எப்படிங்க சொல் பேச்சை கேட்குமாங்க? இவ்வளோ பேர் வராங்க, ரோட்டில் வருவாங்க. பாதுகாப்பு நீங்கள் முதல்வர் போனால், எதிர்கட்சி தலைவர் போனால், மற்ற அரசியல் கட்சி தலைவர் போனால் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறீங்க? மக்கள் திரள்றாங்கள, நீங்கள் இப்போ தலைவர்களுக்கு பாதுகாப்பு, மக்களுக்கு தானேங்க பாதுகாப்பு வேணும். நீங்கள் தலைவர்களுக்கு கொடுங்க. அப்போ ஏதாவது அங்கே காவல்துறை இருந்தால் அந்த கூட்டத்தை முறைப்படுத்தி ரோட்டில் இப்போ என்ன சொல்கிறது, பந்தோபஸ்து போட்டு இதெல்லாம் பண்ணணும்ல. எங்கே காவல்துறை இருந்தாங்க? ஸோ அதை தான் திரு விஜய் அவர்கள் அந்த கரூர் விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொன்னாரா? கரூரில் கூட அவங்க பழியை வேறு என் மேலே போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எந்த அவர் சிஎம் போய் சொன்னார் தானே? அவையிலே சிஎம் போய் சொன்னார் தானே? அசம்பிளியில் போய் தாங்க சொன்னார் சிஎம். அதை தான் அவர் விஜய் அவர்கள். ஆமாம், 12 மணிக்கு இவர் வந்துடுவாருன்னு சமூக ஊடகங்களில் பதிவிட்டு இருந்ததுன்னு சொல்லிட்டு சிஎம் சொன்னது போய் தானே? எங்கே இருந்தது? அப்படி 10 பேர் வரணும்னு நிர்வாகிகளுக்கு சொன்னது, தலைவர் வரணும்னு சொன்னது, அது போய் தானே? பச்சை போய் தானே அது? இல்லை, அதை தான் தாவேகா தரப்பில் சொன்னாங்க. நிர்வாகிகளுக்கு தான் அந்த டைமிங்கு. அதை தான் ரைட்டு. முதல்வர் எதை சொன்னார்? அதை என்ன சொல்கிறாரு? கடிதத்தில் அனுமதி பெற்றது 4 மணிலேருந்து 10 மணி வரையும். ரைட்டுங்களா? ஓகே.
ஸோ இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க என்னன்னா, வாக்குறுதிகள்லாம் வந்து திமுக தரப்புல வந்து பெருசாக நிறைவேற்றலை. ஆனால் நான் வந்தால் கண்டிப்பாக கிராமந்தோறும் மக்களை எல்லாருமே சந்திப்பேன்னு சொல்கிறா சார். இது இப்போவே சந்திக்கலாமே சார்? ஏங்க இல்லை ரொம்ப நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க. தலைவர் இங்கேருந்து கிளம்புனா லட்சக்கணக்கில் மக்கள் வந்து ரோட்டில் நிற்பாங்க அவரை பார்க்குறதுக்கு, அவரை வந்து வரவேற்கிறதுக்கு, அவருக்கு பரிசு பொருளை கொடு, அவ்வளோ பேர் நிற்பாங்க. நீங்கள் அதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? காவல்துறை உங்கள் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தானே நீங்கள் பண்ண முடியும். முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லைன்றீங்களா? எங்கள் கட்டுப்பாட்டில் வரும்போது தானே நாங்கள் அதை பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு தான் மனசே இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்படி முடக்கிறதுன்றது தானே முழு நேரமாக சிந்திக்கிறாங்க. இல்லை சார், விஜய் அவர்கள் முடக்கி அவங்களுக்கு என்ன சார் பண்ண போகிறாங்க? அவங்க ஒரு சைடு மாநாடுலாம் நடத்திட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காங்க. ரைட்டு, எல்லாருக்கும் இந்த கண்டிஷன்ஸ் போடப்படுதா? சட்டம் என்பது அனைவருக்கும் சமம் தானே. அப்போது அது இங்கே வந்து ஃபாலோ பண்ணப்படுறதில்ல. அதனால தான் சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐ வில் கம் டு எவ்ரி வில்லேஜ். அவங்க தொடர்ச்சியாக தாவேகா தரப்புலேருந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஓபி வந்து எங்களுக்கு எதிராகவே வந்து கட்டமைக்கப்பட்டது. ஆமாங்க, இப்போ இது மாதிரி 4998 பேர் தான் வரணும்னு என்னைக்காவது ஏதாவது ஒரு 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 கண்டிஷன் இங்கே போடப்பட்டிருக்கா? உலகத்திலே இல்லாத கண்டிஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இந்தியாவில் யாருக்கும் போடாத கண்டிஷன்ஸ்லாம் இங்கே போடுறாங்க. அப்போ எதுக்கு போடுறாங்க? எங்க மக்கள் எழுச்சி, மக்கள் திரள் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இவங்க பயப்படுறாங்க. அதை எங்கே மீடியாக்களில் போயிருமோ, மீடியாக்கள் பேசுவாங்களோ அப்படின்றதுக்காக அந்த கூட்டத்தை கம்மி பண்ணுறதுக்கு, குறைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் இவங்க எடுக்கிறாங்க. ஆனால் மக்களை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? ஆனால் அதையும் தாண்டி தாவேகாக்கு பேரெழுச்சி இருக்குன்றீங்களா? ஆமாம், அது நீங்கள் அந்த கூட்டம் நடந்த எடுத்து விடுங்க, செல்ற வழியை பாருங்கள், வழியெல்லாம் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க. அப்போ அவங்க வந்து தலைவரை நோக்கி வரும்போது அங்கே தடுக்கிறதுக்கு காவல்துறை இருக்கணும்ல, அதை முறைப்படுத்தணும்ல. அதை ஒரு சைடு காவல்துறை முறைப்படுத்த ட்ரை பண்ணாலும் ஆனால் விஜய் அவர்கள் சொல்லியும் வந்து பல பேர் கேட்க மாட்டாங்க. இல்லைங்க, அது சொல்லியும் கேட்கறது அப்படின்றதெல்லாம் கிடையாது. இப்போ திமுக மாநாட்டில் தாரை பிடிச்சி தூங்கிட்டு இருக்கான், வாழைத்தாரை பிடிச்சி தூங்குறான், ரைட்டுங்களா? சேரெல்லாம் திருடிட்டு போகிறான். சரி, எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப பண்பட்டவர்களாக எல்லா கட்சியிலும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆர்வ மிகுதியாக, அன்பு மிகுதியாக சிலர் இப்படி நடந்துக்கிறது தான் உண்மை. அதுக்கு தானங்க காவல்துறை இருக்கு. அப்போ காவல்துறை வந்து இப்போ என்னுடைய வீட்டுக்குள்ளே நான் பாதுகாப்பாக இருப்பேன். அதை என்னுடைய வீட்டில் என்னுடைய பாதுகாப்பாக நான் உறுதிப்படுத்திக்கணும். எந்த மூமெண்ட்டில் நான் வந்து தெருவுக்கு வந்துட்டேனோ, ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டேனோ, என்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துறது யார்? காவல்துறை தானே. எதுக்கு சிக்னலில் போட்டு போலீஸ் நிற்கிறாங்க? சிக்னல்லாம் பட்டுன்னு எல்லாம் அடிச்சுப்பான், உயிருக்கு ஆபத்து வரும். அதனால தானே அங்கே கண்ட்ரோல் பண்ணுறது. அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பண்ணணும். அது பண்ண முடியாதுன்றது என்ன அர்த்தம்? அதே மாதிரி அடுத்தபடியாக ஸ்டாலின் அவர்களுக்கும் திரு விஜய் அவர்களுக்கும் தான் இந்த எலெக்ஷனில் போரா நடக்குது அப்படின்றாங்க சார். இது வந்து கட்டமைக்கிறாரா சார்? இல்லைங்க, இதுதான் ரியாலிட்டி. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போய் டெல்லி எடுத்துகிட்டு வராங்க. இதான் எங்கள் தலைவர் கேட்குறாங்க, நீங்கள் டெல்லியில் டெல்லியில் போட்டி போட போகிறீங்க. இது அசம்பிளி எலெக்ஷனா, பார்லிமெண்ட் எலெக்ஷனா? இது அசம்பிளி எலெக்ஷன். அசம்பிளி எலெக்ஷனில் உங்களுக்கு இங்கே லோக்கல் பிரச்சனை தானே நீங்கள் பேசணும். எதுக்கு எடுத்து வந்து மதவாதத்தை எடுத்து வர்றீங்க? இப்போ வச்சிருக்காங்களே சார், பாஜக எதிர்ப்பு அரசியல் தான் கடந்த பாஜக எதிர்ப்பு பார்லிமெண்ட்டுக்கு தாங்க. இங்கே அவங்க 3% தேர் நாட் இந்த கேம்லேயே இல்லாதவங்களை எதுக்கு இவர் பேசிகிட்டு இருக்கணும்? ஏன்னா இங்கே வந்து இவங்க வந்து ஊழலை பற்றி, அதிமுகன்னு வரும்போது ஊழலை பற்றி பேசணும், பாஜக எப்படி சரண்டர் ஆகிருக்காங்கன்னு பேசணும். அப்படி பேசினா ஏடிஎம்கே திருப்பி பேசும், திருப்பி இன்னும் பயங்கரமாக பேசும். இவங்க வந்து 10 வருஷத்தில் அடிச்சாங்கன்னா 5 வருஷத்தில் அதை விட ஜாஸ்தி இவங்க கொள்ளடிக்கிறாங்க. இந்த பாஜக எதிர்ப்பு அரசியல்ன்றது இன்னும் எடுபடுதா சார்? அது எடுபடாதே படாது, இந்த எலெக்ஷனில் எடுபடாது. ஓகே, ஆனால் இந்த எலெக்ஷனில் வேணும்னா அதை கட்டமைக்கிறாங்க. அது மக்களுக்கு தெரியும்ல. எங்கடா இங்கே வந்து இப்போ நீ 5 ஆண்டு காலம் அவங்கக்கிட்ட தானே இருந்த, அப்போல்லாம் உங்களுடைய என்னது மாநில சுயாட்சியும் மதவாதத்தையும் தடுக்க முடியலன்னா இப்போ மறுபடியும் 5 ஆண்டில் தடுக்க போகிறீங்களா? அப்போ எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்கன்னா இப்போ எதுக்கு அதை கூப்பிட்டு வர்றீங்க அங்கே பாஜக பூச்சாண்டியா? ஸோ இன்னொரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து பாஜக பற்றி பேசவே மாட்டான்றதும் ஒரு சைடு குற்றச்சாட்டும் இருக்குது. ஏன் அதை பற்றி பேச மாட்டாங்க? ஏங்க இன்னைக்கு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? நம்ம ஃபோக்கஸ் யாரை சுற்றி இருக்கணும்? இங்கே கேம்லே இல்லாத, கிரவுண்ட்லே இல்லாத ஒருத்தங்களை பற்றி நம்மளுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணுமா? கிரவுண்டில் இருக்கிற பிரைமரி ஃபோர்ஸாக அது ஒரு ஈவில் ஃபோர்ஸாக அகற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்க சார். அது ஒரு சைடு இருந்தாலும் தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்புன்றது மக்கள் மத்தியிலே பரவலாக இருக்குல்ல? ரைட்டுங்க, அதுக்கு உண்மையான எதிர்ப்பு யார்? நாங்கள் தானே. இப்போ எங்களுக்கு இவங்களை தூக்குனா தானே மக்கள் நம்புறாங்களா சார்? உண்மையிலே பாஜக எதிர்ப்பு தாவேகா கையில் எடுத்திருக்குன்றதை நம்புறாங்க. ஏங்க கொள்கை எதிரின்னு பிரகடனப்படுத்துறது யார்? யாராவது ஒருத்தவங்க சொல்ல முடியுமா? 2 கட்சியில் யாராவது? திமுகவே சொல்ல முடியும் பாஜக எங்கள் கொள்கை எதிரி சொல்லிட முடியுமா? ஏற்கனவே கூட்டணி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் அவங்களால சொல்ல முடியாதுல்ல. அவங்க அவங்கள்ட்ட மிகப்பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது, ஊடகங்கள் இருக்குது, மீடியா ஹவுசஸ் இருக்குது. அதை வச்சு ஒரு நெரேட்டிவ்ஸும் அவங்க பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. பட் ரியாலிட்டி என்பது உண்மையில் இந்த மொத்த சவுத் இந்தியாவிலையும் பாஜகவை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஆற்றல் வந்து எங்கள் தலைவருக்கு தான் இருக்குது. ஸோ
ஸோ இப்போ வந்து டிஎம்கேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பர் ஹேண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் சார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்னொரு சைடு இளைஞரணி மாநாடுலாம் தொடர்ந்து போனவரெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாநாடு இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வரதா அவங்க சொல்கிறாங்க. இளைஞர்களே அவங்க பக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க சார். எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? அவங்க ஏதாவது ஜோக் அடிச்சுட்டு இருப்பாங்க. இது எப்படி சார் ஜோக்குன்னு நினச்சி கடந்து என்னங்க நேற்று மாநாடை பாருங்கள். மாநாடு கூட சொல்லணும். இப்போ எங்களோட அந்த 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 மாநாட்டு உள்ள வேணாம், மாநாட்டுக்கு வெளியில் அந்த கூட்டத்துக்கு வெளியில் தலைவர் போகும்போது இந்த கூட்டத்தை பாருங்கள். அதில் கால்வாசி இருக்குமா திமுகவுக்கு? ஸோ அவங்க சொல்லிக்கலாங்க. இப்போ முன்னாடி என்னென்னா எல்லாருக்கும் வந்து இளைஞரணி முன்னாடி எல்லாரையும் சாதாரணமாக தான் வர விட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன ஆச்சுன்னா டாப் ஆங்கிளில் பார்க்கும்போது நிறைய வெல்ல முடியாது. என்னடா இளைஞரணி ஃபுல்லாக சொட்டத்தையும் வெல்ல பாடி ஷேமிங்காக சொல்லல, எல்லாம் வந்து வயதானவர்களை கூப்பிட்டு வர்றீங்களே, எல்லாருக்கும் வெல்ல முடியாது இருக்கே, இளைஞரணியில் எப்படி ஆனோன்னா அடுத்தது ஆஹா இப்படி வேற கண்டுபிடிச்சி திட்டுறாங்களாடா, அப்போ என்னடா பண்ணுறதுன்னு எல்லாம் தொப்பியும் டிஷர்ட்டும் கொடுத்துரு, எப்படி பார்த்தாலும் தெரியாது, எல்லாம் ஒரே யூனிஃபார்மாக இருப்பாங்க அப்படின்ட்டு தேர் கேமஃப்ளாஜிங். அவங்கள்ட்ட இளைஞர்களும் கிடையாது, உண்மையான தொண்டர்களும் கிடையாது, எல்லாமே வந்து வாடகைக்கு வரவழைக்கப்பட்டவர். வெல்லும் தமிழ் பெண்களில் எதுங்க நார்த் இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு வராங்க. சார் எப்படி சொல்கிறீங்க? இப்போ 5000 ரூபா வரை கொடுத்துருக்காங்களே சார். 5000 ரூபாய் மக்கள் காசு மக்களுக்கு போகுது, மக்களுக்கும் தெரியும்ல. அது எங்கள் காசை எடுத்து எங்கள்கிட்ட கொடுத்துட்டு 5000 ரூபாய் எங்கள்கிட்ட கொடுத்துட்டு 50,000 கோடி அடிச்சுட்டு போகிறேன்னு அது தெரியும்ல அவங்களுக்கு. ஸோ அவங்க எல்லாமே அவேராக தான் இருக்காங்க. மக்கள் தாங்க எப்போதுமே மன்னர்கள். அவங்களுக்கு தெரியும் யார் என்னென்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் எல்லா இடத்துலையும் போய் சொல்கிற விஷயம் என்னன்னா, என்னை எல்லாருமே வந்து ரொம்ப தம்பியாக பார்க்குறாங்க, அண்ணனாக பார்க்குறாங்க, குறிப்பாக பெண்கள் என் மேலே வந்து ரொம்ப அன்பாக இருக்காங்கன்றாங்க. அவங்களுடைய வாக்குகள் வந்து உங்களுக்கு வர முன்னிலை வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை சும்மா சொல்கிறதுக்காக? இல்லைங்க, நீங்கள் அங்கே கூட்டத்தையே பாருங்கள். இப்போ வெல்லும் தமிழ் பெண்களில் என்னாச்சு நீங்களே சொல்லுங்கள், ஓப்பனாக பேசுவோம். அங்கே எதுக்கு வட இந்திய பெண்கள் கூட்டம் காட்டுறதுக்காக? அப்போ அது போலின்னு தெரியுதா? அந்த போலியை வந்து எப்படி நீங்கள் நம்ப முடியாதோ, ஆனால் அதே மாதிரி இங்கே வந்து உண்மை இருக்குல்ல, இது ஒரிஜினல் இல்லை, இங்கே ட்ரூத் இருக்குல்ல, அப்போ இதை தான் நம்பணும். ஸோ அதே மாதிரி அடுத்தபடியாக இந்த திரு விஜய் அவர்கள் வந்து அந்த ஊழல் செஞ்சு எவ்வளோ பணத்தை சம்பாரிச்சிருக்கீங்க, அதோட கணக்கெலாம் காட்ட முடியுமான்ற ஒரு விஷயமும் கேட்டிருந்தார். அதுக்கு தான் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் அவருடைய கணக்கெல்லாம் காட்டட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் காட்டலாம், அவங்களாம் தகுதியே இல்லை அப்படின்ற மாதிரி. இந்தியாவில் அதிகமாக இன்கம் டேக்ஸ் கட்டுறதுல 3வது இடம் எங்கள் தலைவர். சவுத் இந்தியாவில் நம்பர் 1. நான் சொல்கிறாரு வெளிப்படையாக, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவ்வளோ டேக்ஸ் கட்டுறேன்ட்டு. இவங்க எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க? எத்தனாவது இடத்துல இருக்கிறாங்க? அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ கூட அபராதம் விதிச்சாங்களா? அபராதம் விதிச்சாங்க. அபராதம் சட்டப்படி விதிக்கப்பட்டதா? அது சட்டத்துக்கு புறம்பானது. அதனால தான் நாங்கள் வழக்கு நடத்திட்டு இருக்கோம். ஸோ அதுக்கும் திரு விஜய் அவர்கள் கட்டாததுக்கும் எந்த சம்மந்தம் எல்லாம் கட்டி முடிச்சா ஏங்க. ஃபினான்ஷியல் 2016-17 கட்டி முடிச்சதுக்கு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அபராதம் போடுறாங்க. இன்னொரு சைடு இன்னொரு குற்றச்சாட்டுலாம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிளாக் டிக்கெட் வித்தியா நிறைய காசு. பிளாக் டிக்கெட் யார் விற்கிறா? டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டருக்காரன் தானே விற்கிறான். தியேட்டரை போய் சீஸ் பண்ணுங்க. ஏன் காவல்துறை சீஸ் பண்ண முடியாதா? ஒரு தியேட்டரை சீஸ் பண்ண முடியாதா? அவன்கிட்ட கமிஷன் வாங்கிட்டு வீரா எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிற அரசு தாங்க அது. சார் அப்போ காவல்துறை துணை போதுன்றீங்களா? ஆப்வியஸா. ஏங்க சட்டத்துக்கு புறம்பா எது செயல்பட்டாலும் காவல்துறைக்கு அதை சீஸ் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? சேல்ஸ் டேக்ஸுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஸோ அங்கே எதுவுமே பண்ணாமல் ஒரு அரசியல் காரணம் கால்புரட்சி கடத்தாக பேசுகிறாங்களா? பண்ணால் எதுக்கு பண்ணாமல்? கமிஷன் வாங்குறது தான் பண்ணாமல், வேற என்ன? 10% எனக்கு தட்டு அப்படின்னுவாங்க. இது பெரிய குற்றச்சாட்டு. உண்மைதாங்க. ஏங்க சரி, ஐ திங்க் அஜித்தோட ஒரு படம் ஒன்று வந்தது, துணிவோ, எனக்கு ஐ ஃபர்காட் த நேம், விடாமுயற்சின்னு நினைக்கிறேன். அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ரைட் ரெட் ஜெயின்ஸுக்கிட்ட இருந்தது. காலையில் ஸ்பெஷல் ஷோ 9 மணிக்கு அவங்க கேட்டாங்க. ரெட் ஜெயின்ட் கேட்குது கவர்மெண்ட்கிட்ட பர்மிஷன் வேணுன்ட்டு. கவர்மெண்ட்டு ஒரு ஆர்டர் போடுறது, என்ன போடுறதுன்னா, அந்தந்த மாவட்ட கலெக்டர்களே நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க உங்கள் மாவட்டங்களில் போடலாமா வேணாமான்னு ஒரு லெட்டர் எல்லா கலெக்டர்ஸ்க்கும் அனுப்புகிறாங்க. எல்லா கலெக்டர்ஸும் அனுப்பும்போது ஒரு சில கலெக்டர்ஸ், எஸ்பெஷலி சென்னை, கோயம்புத்தூரில் உள்ள கலெக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அனுமதிக்க முடியாது, 9 மணி ஸ்பெஷல் ஷோ போட்டால் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு பிரச்சனை வரும், அதனால் நான் அனுமதிக்க முடியாதுன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ உடனே கவர்மெண்ட்டு ஜிஓ போடுது. கவர்மெண்ட்டு ஜிஓ போட்டு எல்லாருக்கும் எல்லா டிஸ்ட்ரிக்டும் 9 மணிக்கு படம் வந்து ஓட்டலான்ட்டு. அப்போ ரெட் ஜெயின்ட்டு தன்னுடைய அப்பாவோடைய அரசை, அதோடைய பவரை மிஸ்யூஸ் பண்ணி கலெக்டர் போட்டுற ஆர்டர்லாம் கேன்சல் பண்ணிட்டு 9 மணிக்கு படத்தை போட்டுறாங்க. இப்போ இது பதவியை, அதாவது பவரை மிஸ்யூஸ் பண்ணுறதா? நீங்கள் வந்து தியேட்டரில் போய் அவனை போய் சீஸ் பண்ணுங்கள். ஓகே சார், நீங்கள் இந்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக இது மாதிரி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அதே மாதிரி லியோ மூவிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கலெக்டர் மறுத்த பிறகு நடந்தது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்போ யார் மிஸ்யூஸ் பண்ணுறா? ஸோ எல்லாமே பவரை மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுக்கான சாதகமாக இருக்கிறத பயன்படுத்த, அவங்க கொள்ளையடிக்கிறது தாங்க. கொள்ளையடிக்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே நோக்கம்.
அதுக்கு எதை வேணாலும் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. ஓகே சார், ஒரு நாளைக்கு வந்து தாவேக்கு ஆட்சி அமைக்கும் போது இதெல்லாம் எப்படி சார் இருக்குன்றீங்க? இல்லைங்க, ரொம்ப சிம்பிளுங்க. மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர், ஊழல் பண்ணக்கூடாதுன்னு அவருடைய டிட்டர்மினேஷன், இது 2 இருந்துட்டா போதும், எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ஏன்னா வாக்குறுதிகளும் பல விஷயத்தெல்லாம் நாளைக்கு சொல்லி இல்லை, ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சென்னை ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ்னு வைங்களேன், 4000 crores 4000 crores. இதற்கு எப்படியாக கான்வர்சேஷன் நடந்திருக்கணும்? இப்போ கேபினெட் மீட்டிங் வாங்க, இது வரப்போகுது, மழை வரப்போகுது, என்ன பண்ணுறது? கேனர் வந்து சார் நம்ம வந்து தனியாக பேசலாம் சார் அப்படி தான் சொல்லியிருப்பார். என்னங்க தனியாக பேசலாம், வா தனியாக பேசலாம், வீட்டுக்கு வான்னு. அப்போ அமைச்சரவை கூட்டம்ன்றது அதெல்லாம் சும்மா கன்க்ளூடிங் தான். என்ன சொல்லியிருப்பாரு? அண்ணே 4000 கோடி இதை நம்ம போட்டோம்னா இத்தனை 1000 கோடி நமக்கு ரிட்டர்ன் வரும், கமிஷன் அடிச்சிடலாம், என்ன செய்கிறீங்க, என்ன சொல்லலாம்? சரி அப்படியே பண்ணிவிடுங்க அப்படின்னா ரவி பிரசாத் அப்படின்னா முடிஞ்சுது. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுவுமே யோசிக்காம சொல்லுவார். ரைட்டுங்க சார், அவங்களுடைய நோக்கம் இது, துட்டு வர்றது தான், புரியுதுங்களா? ஆனால் இதுவே மக்கள் மீது உண்மையான பாசம் இருந்ததுன்னா, யோ வெளில போ, என்ன கமிஷன் பேசிட்டு இருக்கு, எவ்வளோ சிக்கனமாக, எவ்வளோ சீக்கிரமாக, எவ்வளோ செலவு, 4000 கோடியா, இந்த ஒரு 1000 கோடி கூட எக்ஸ்ட்ரா வச்சுக்க, மேக் இட் பர்ஃபெக்ட். இன்னுமே சென்னையில் வெள்ளம்ன்றது வரக்கூடாது, அப்படி பண்ணால் அதுக்கு தாங்க நிர்வாகம். அதுக்கு உண்மையான மக்கள் மீது அன்பு வேணும். அதான் தான் இப்போ கூட நேரு அவர்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண சொல்லிருச்சு. ஆமாம், 1080 கோடி ரூபாய் நவ்விய என்னம்மா அடிச்சிருக்காங்க தெரியுமா கொள்ளை, பார்ட்டி பண்ணுற பேரில். அது அது ஒருத்தர் வந்து மேனிப்புலேஷனுக்கு ஒருத்தர், கலெக்ஷனுக்கு ஒருத்தர். கலெக்ஷன் வந்துருச்சு கரெக்டாக, நீங்கள் கொடுத்த லஞ்ச காசுலாம் வந்துருச்சு, இந்தாங்க ரெசிப்ட் அப்படின்னு அதுக்கு ஒருத்தர். அதுக்கப்புறம் மொத்தத்தையும் ஹவாலாவுக்கு டெக்னிக்கலாக அனுப்பியிருக்காங்க. ஒரு புக்கு வந்துச்சா 2 புக்கு வந்துச்சா? ஒரு புக்குனா 1 கோடி. எத்தனை புக்கு வந்துச்சு இன்னைக்கு? 5 புக்கு. 5 புக்கு வந்துருக்கா? கோடு வேர்டுங்க. அதே மாதிரி சார் கோடு வேர்டு வச்சு கொள்ளையடிக்கிற ஒரு அரசுக்குன்னா இதாங்க சார். இன்னும் ஒரு 20 நாள், அதிகபட்சம் 20 நாள் மாரல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வர இந்த பாதாள சாக்கடை திட்டம்னு பல திட்டம்லாம் இப்போ விமர்சனம் நடந்தது. கடைசி நேரத்தில், அதாவது எரியிற வீட்டில் கடைசி நேரத்தில் குடுக்கிறத அடிச்சுட்டு போகிறது இருக்குல்ல, அதுதான் இது. ஸோ இது எந்த வகையில் சரி? கடைசியாக திமுகவுக்கு நீங்கள் சொல்கிற மெசேஜ் என்ன சார்? ஏங்க, அவங்களுக்கே தெரியும் இது இனிமேல் இந்த தேராது, இந்த கட்சி தேராது. இட்ஸ் எண்ட் ஆஃப் 50 years 75 years ஓல்டுடைய ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் கோயிங் டு டூம் இன் ஃபியூ மந்த்ஸ், அவ்வளோதான். ஸோ நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க. இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காரு. கருணை தொகையை 10,000 ரூபா கொடுக்க போகிறாங்களா சார்? கருணைக்கு எதுங்க தொகை? கருணை உண்மையான கருணை இருக்கட்டும். கருணை எதுக்கு காட்டுறீங்க? ஷோ தம் லவ், பிட்டினஸ் வேணாம்ல. ஏன்னா பார்த்து இந்த 2 கட்சியும் சார், திமுகவோ அதிமுக வந்து சரி, அள்ளி இந்த வாட்டியும் இலவசங்களை தான் கொடுக்க போகிறாங்க. இலவசங்கள்ன்றது மக்கள் காசு தான், நீங்கள் வெவ்வேறு பேரில் கொடுக்குறீங்க அவங்கள்ட்ட. ஆனால் நீங்கள் எப்படி அதை கொடுக்குறீங்க? திமுக அரசு உலக வங்கிகளையும் மற்ற வங்கிகளையும் கடன் வாங்கி நாட்டை வந்து செழிப்பாக்க உள்ள உட்கட்டமைப்புக்கு செலவு பண்ணாமல் அதை எடுத்து மகளிர் உரிமை தொகைன்னு கொடுத்துட்டு இருக்குது. இல்லை சார், நான் இது விஜய் அவர்கள் முதல்வரானா கூட கடன் வாங்க மாட்டான்றதுல என்ன கடன் இல்லை, கடனை வாங்குறது என்ன சொல்லி வாங்குறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க, அது ரொம்ப முக்கியம்ல. அடிப்படை கூட கடன் வாங்கக்கூடாதுன்றதை நீங்கள் சொல்ல. கடன் வாங்குங்க, வாங்கிட்டு உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அதுவே கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், கேபிட்டல் லோன் தான் அது. உங்களுடைய உட்கட்டமைப்பை அதிகரிக்கிறதுக்கு வாங்குற கடன். மெட்ரோவை அதிகரிங்க, பாலங்கள் அதிகரிங்க, தரமான இந்த பேருந்து நிலையங்கள் அமைங்க, சாலைகள் அமைங்க, இதுக்கு தாங்க கடன் வாங்கணும். நீங்கள் கடன் வாங்கி வட்டி கட்டிட்டு, கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்டு, கடன் வாங்கி மகளிர் உரிமை தொகை கொடுத்துட்டு, கடன் வாங்கி நீங்கள் ஊழலில் அடித்த காசில் ஏற்பட்ட நட்டம் இருக்குல்ல, அதை மறைக்கிறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அப்போ எப்படி உங்களுடைய மெயின் எதை சொல்லி கடன் வாங்குறீங்களோ அதை எப்படி நீங்கள் நிறைவேற்ற முடியாதுல்ல. அப்போ மேலும் கடன் வாங்கி தானே நீங்கள் அது ஒரு சைக்கிள் மாதிரி ஆகிடும்ல. ஸோ அதனால தான் வந்து தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் எல்லாமே சொல்ல மாட்டோம், எது நடைமுறையில் சாத்தியமோ அதை தான் சொல்லுவது. ரொம்ப அடிப்படையோ, எது மக்களுக்கு தேவையோ, கல்வி, உட்கட்டமைப்பு, மருத்துவம், பெண்கள் பாதுகாப்பு, குழந்தைகள் பாதுகாப்பு, இதுதாங்க வளம். அதை தான் விஜயம் சொல்லியிருக்காரு, அதுதானே முக்கியம். ஸோ இது மட்டும் போதும்னு நினைக்கிறாரு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். சரி, ரொம்ப சிம்பிளுங்க. தமிழ்நாடு அரசு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய இயந்திரம். அது நிறைய சம்பாதிக்குதா? அது சம்பாதிக்கிற அந்த சம்பாத்தியத்தையும் நம்மளால் ஈஸியாக அதிகரிக்க முடியும், ரைட்டுங்களா? அப்போ அதிகரிக்கும் போது நம்மளுடைய செலவுகள்னு ஒன்று இருக்குல்ல, செலவுகள் போயிடுச்சு, மீதி ஒரு சர்ப்ளஸ் இருக்குங்களா, அது யாருடைய காசு? நம்ம காசு தான், மக்கள் காசு தானே. அப்போ சைனாவில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வில்லேஜ் இருக்குன்னு வைங்களேன்,
அந்த வில்லேஜ் ஒரு ஒரு certain அமௌண்ட் ஆஃப் மணியை ஜென்ரேட் பண்ணும். கரெக்டுங்களா? அங்கே ஊரில் ஒரு லோக்கல் ஃபேக்ட்ரி இருக்கும், அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு காசு வரும். அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நிறையா கடைகள் இருக்கும், கடைகள்லேருந்து சேல்ஸ் டேக்ஸ் வரும். இது மாதிரி அந்த வில்லேஜு லெட்ஸ் ஒரு 10,000 ரூபாய் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்குன்னா, அந்த 10,000 ரூபாயில் 75% சம் அமௌண்ட் அதை பிரித்து அப்படியே அந்த ஊருக்கு கொடுத்துறாங்க. ஏன்னா அந்த ஊர் சம்பாதிச்சது அந்த ஊருக்குன்னு செலவு இருக்குது. லைட், பப்ளிக் லைட் போடணும், ட்ரிங்கிங் வாட்டர் கொடுக்கும், இதெல்லாம் போக சர்ப்ளஸ்னு ஒன்று இருக்குல்ல, அது அப்படியே மக்களுக்கு கொடுக்குறது. ஓகே, ஆனால் அந்த அமௌண்ட்டை வந்து இங்கே யாருமே கொடுக்குறது இங்கே எங்கே நீங்கள் லாபம் சம்பாதிக்கிறீங்க? இங்கே நட்டத்தில் தானே எல்லாம் ஓடுது. அதுக்கு காரணம் என்னென்னா நீங்கள் அடிக்கிற கொள்ளை. ஓகே, அது பிளானிங்னு எடுத்துக்கலாம், பிளானிங் சரியாக பண்ணலன்னு எடுத்துக்கலாம். இல்லை பிளானிங் எல்லாம் சரியாக தான் இருக்குது, திட்டங்கள் எல்லாமே இங்கே கரெக்டாக இருக்குது. ஆனால் உங்களுடைய ஆசையின் காரணமாக நீங்கள் கொள்ளையடிச்சிடுறீங்க. ரொம்ப சிம்பிள் தவிர. இப்போ KN நேரு இப்போ இந்த கோடியை 1080 கோடி 1020 இல்லை 1820 இந்த 800 வந்து ஜாபில் அடிச்சது, டிரான்ஸ்ஃபரில் அடிச்சது. ஓகே, இதில் ஸ்ட்ரீட் லைட்டுக்கு ஒரு டெண்டர் இருக்குது போல. ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்ட்ரீட் லைட்டு நீங்கள் வந்து போட்டோம்னா லெட்ஸே 50 ரூபா வைங்க. ஓகே, 50 ரூபா தான் அந்த ஸ்ட்ரீட் லைட். ஆனால் இவங்க வந்து 50 ரூபா டெண்டர் போடுறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட சொல்லிடுறது, எப்பா ஓகே நீங்கள் வந்து இவ்வளோ கேளுங்கன்ற 50 ரூபா போடாத, எல்லாரும் 200 போடு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை இவங்களே ஃபிக்ஸ் பண்ணி விடுது. அப்போ 200 போடுவான், 199 ரூபா போடுவான், 180 ரூபா போடுவான், 210 ரூபா போடுவான். இது எல்லாமே இதுக்குள்ளே ஒரு நெக்ஸஸ் இருக்கும். அப்போ 50 ரூபா ப்ராடக்டை அவன் என்ன பண்ணுறான், 200 ரூபாய்க்கு போடுறான். அப்போ அவனுக்கு 150 ரூபா லாபம்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவனுக்கு 150 ரூபா லாபம் இல்லை, அவனுக்கு 40 ரூபா தான் லாபம். மீதி இங்கே வந்துடும். அப்போ அவனுக்கே 40 ரூபா தான் அடக்க வரலன்னா அவன் வாங்குகிற ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? அவன் 30 ரூபாய்க்கு வாங்குவான். அவனுக்கு ஒரு லாபத்தை தான், அவன் ஒரு லாபம் தான் வச்சுப்பான். அவன் டபுள் தான் லாபம். நீ தான் உனக்கு காசு கொடுக்குறல, 150% நீ எடுத்துகிட்டு போகல. எப்படியோ போட்டேன் எனக்கு. அப்போ எனக்கு இருக்கிறதுல மட்டமான லைட் எங்கடா இருக்குன்னா அதை பார்த்து போடுவான். அது 10 நாளில் ஃபியூஸ் ஆகிடும், மறுபடியும் டெண்டர் போடுவாங்க. ஆப்வியஸா. அப்போது என்ன நடக்குது இங்கே? இப்போ இதை நீங்கள் ஒழிச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எல்லாம் கரெக்டாக இந்த என்ன சொல்கிறது, இந்த க்ளவுட்லாம் ஃபார்ம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அடிச்சுன்னு வைக்கணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அப்போ 50 ரூபாய்க்கு போடுவானா, அடுத்தது லோவஸ்ட் பிட், ஃபஸ்ட் 3 லோவஸ்ட் பிட்டர் யார் அதிகமாக, அதாவது ஒருத்தன் 2 3, ஃபஸ்ட்டு யார் லோவஸ்ட் பிட்டர் 40 ரூபா போட்டிருக்கவன், அதுக்கு அடுத்தது 45 ரூபா போட்டிருக்கவன், அதுக்கடுத்து 50 ரூபா போட்டிருக்கான். அந்த 3 பேருக்கு அவார்ட் பண்ணு. அப்போ பண்ணும்போது இதில் எவ்வளோ நம்ம சேமிக்க முடியுது? நிறைய சேமிக்கலாம். காசு அடிக்கல, அப்போ நம்மளால் சேமிக்க முடியுது. அப்போ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபர், அதுக்கான சிஸ்டமெல்லாம் இருக்குது. அப்போ கடன் வாங்குறதே இவங்க சம்பாதிக்கிறதுக்காகன்னு எடுத்துக்கலாமா நம்ம? மெயினாக அவங்க சம்பாதிக்கிறது தாங்க. இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, ஹைவேஸ் அண்ட் PW டிபார்ட்மெண்ட்டு, அதில் மட்டும் 60,000 கோடி ஊழல். 60,000 கோடி ஏவா வேலு. எல்லா துறையிலும் எவ்வளோ சார் இந்த வாட்டி? கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி சொல்கிறாங்களேங்க. 4 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டே போடலாம். ஆமாம், அவ்வளோ காசை இவங்க திருட்டினாங்கன்னா அப்புறம் எப்படி மக்களுக்கு போய் சேரும்? ஸோ இதெல்லாமே வந்து வரக்கூடிய இதுக்கு அதுதான் சொல்கிறேன். இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள், சம்படி வித் லவ் அண்ட் ஹானஸ்டி இருந்தால் போதும். ஸோ அதை தான் விஜய் பண்ணுறாரு. அது இருந்தாலே போதும். அதை தான் சொல்கிறாரு, எனக்கு உண்மையில பாசம் இருக்குது, நான் கொள்ளையடிக்க மாட்டேன், நான் ஊழல் செய்யும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான மீனிங் என்ன? இதை நீங்கள் முடிங்க. நீங்கள் கீழே உள்ள ஒரு விஓஓ, ஒரு போலீஸ்காரரோ 50, 100, 500 அதை விடுங்க. அது வந்து இட்ஸ் பீனட். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு துளி மாதிரி தான். ஆனால் இங்கே அடிக்கிறது ஓஷனாக அடிக்கிறானுங்களே. ஓகே சார், நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.